வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது சமூகத்தின் மதிய நேர பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் டோரின் புஷ்பராஜா. விரிவான செய்திகளுக்குள் செல்வதற்கு முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள். அரசியலமைப்புக்கு முரணாக தேர்தலை ஒத்திவைக்க முடியாது, ரணில் தரப்புக்கு மஹிந்த எச்சரிக்கை. நாடாளுமன்ற உறுப்பினர் நளினின் வாகனம் மோதி இளைஞன் பரிதாப மரணம். இலங்கையில் வருடாந்தம் தொற்று நோயால் உயிரிழக்கும் 4000 பேர், வைத்திய நிபுணர் அதிர்ச்சி தகவல். கரையோர ரயில் போக்குவரத்தில் ஏற்பட்ட சிக்கல், சிரமத்தில் பயணிகள். 3 கல்வி வலயங்களில் பாடசாலைகளுக்கு விடுமுறை, கல்வி அமைச்சு அறிவிப்பு. வாகன இறக்குமதி தொடர்பில் வெளிவரும் பொய்யான செய்திகள், ராஜாங்க அமைச்சர் விளக்கம். நீரை குடித்து நோயால் அவதிப்படும் கொழும்பு மக்கள், வெளியான முக்கிய அறிவுறுத்தல். கட்டுப்பாட்டை இழந்து விபத்துக்குள்ளான பேருந்து, 5 பேர் காயம். கடும் காற்றுடன் பலத்த மழை, கடலில் பயணம் செய்வோருக்கு எச்சரிக்கை. சகல நாடுகளுக்கும் சகலவிதமான விசா வழிமுறைகளையும் சட்ட ரீதியான விசா ஆலோசனைகளையும் பெற்றுக் கொள்வதற்கு 10 வருட கால சேவை அனுபவம் கொண்ட சன் டிராவல்ஸ் அண்ட் டூர்ஸ். அரசியலமைப்புக்கு முரணான தேர்தலை ஒத்திவைக்க முடியாது எனவும் அவ்வாறான செயலை செய்தால் அது ஐக்கிய தேசிய கட்சியின் முட்டாள்தனமான முடிவு எனவும் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். பதுளையில் நேற்று இடம்பெற்ற கட்சி கூட்டம் ஒன்றில் இதனை கூறியுள்ளார். இப்போது நாட்டு மக்கள் மொட்டு கட்சி மீது பெரும் நம்பிக்கையை வைத்துள்ளனர். நமது கட்சியின் சில உறுப்பினர்கள் வெளியேறினாலும் எதனையும் இழக்கவில்லை. அதைவிட இன்று நாம் பலமாக இருக்கிறோம். தேர்தலை நடத்த வேண்டும். அரசியலமைப்புக்கு முரணாக தேர்தலை ஒத்திவைக்க முடியாது. ஐக்கிய தேசிய கட்சி அவ்வாறு செய்யும் என்று நான் நினைக்கவில்லை. அது ஒரு முட்டாள்தனமான விடயம். ஐக்கிய தேசிய கட்சி அவ்வாறானதொரு செயலை செய்தால் அது ஐக்கிய தேசிய கட்சியின் தனிப்பட்ட முடிவாகும். ஜனாதிபதி வேட்பாளர் குறித்து நாங்கள் எதுவும் கூற மாட்டோம். சரியான நேரத்தில் சொல்வோம். மொட்டுவின் வெற்றிக்காக மக்கள் காத்திருக்கின்றனர், வேறு கட்சிகளுக்காக அல்ல என்றார். நாடாளுமன்ற உறுப்பினர் நளின் பண்டார பயணித்து ஜீப் வாகனம் மோதியதில் 8 நாட்களாக கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வந்து இளைஞர் உயிரிழந்துள்ளார். மோட்டார் சைக்கிள் விற்பனை தொழில் செய்து வந்த 22 வயதுடைய இளைஞனே நேற்று இவ்வாறு உயிரிழந்துள்ளார். அதன்படி கொழும்பு பிரதான வீதியில் கொங்கஸ்தேனிய சந்திக்கு அருகில் நாடாளுமன்ற உறுப்பினர் நளின் பண்டார பயணித்த ஜீப் இளைஞன் பயணித்த மோட்டார் சைக்கிள் மீது மோதியுள்ளது. அதன்படி விபத்தில் படுகாயமடைந்த இளைஞன் சிகிச்சைக்காக வட்டுப்பிட்டியல ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். அதன் பின்னர் குறித்த இளைஞன் மேலதிக சிகிச்சைக்காக கொழும்பு தேசிய வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டார். இளைஞனின் தலையில் பலத்த காயம் ஏற்பட்டதால் விபத்து இடம்பெற்ற நேரம் முதல் அவர் சுயநினைவின்றி இருந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. விபத்தின் பின்னர் நாடாளுமன்ற உறுப்பினர் நளின் பண்டார பயணித்த ஜீப் வண்டியின் சாரதியை நிட்டம்புவ போலீஸ் போக்குவரத்து பிரிவினர் கைது செய்துள்ளனர். இலங்கையில் வருடாந்தம் தொற்று நோயால் பாதிப்புற்று சுமார் 60,000 நோயாளர்கள் அடையாளம் காணப்படுவதுடன் 89% மரணங்களுக்கு தொற்று நோய்களே பிரதான காரணம் என சுகாதார அமைச்சின் செயலாளர் விசேட வைத்திய நிபுணர் பாலித்து மாகிபால தெரிவித்துள்ளார். கண்டி டிகில்லகஸ்கட ஆரம்ப வைத்தியசாலைக்கு விசேட விஜயம் மேற்கொண்டிருந்த போதே அவர் மேற்கண்டவாறு கூறியுள்ளார். சுகாதார சேவைக்காக எதிர்வரும் 5 வருடங்களுக்கு உலக வங்கியின் நிதியுதவி திட்டத்திற்கமைய சுமார் 70 பில்லியன் ரூபாய் வழங்கப்பட உள்ளது. அதற்கமைய ஒவ்வொரு வருடமும் 14 பில்லியன் ரூபாய் வழங்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் ஆரம்ப சுகாதார சேவையை மேலும் வலுப்படுத்த எதிர்பார்க்கப்பட்டுள்ளது. தொற்றா நோய் காரணமாக நாளாந்தம் 50 தொடக்கம் 60 வயதுக்குட்பட்டவர்களில் 10 பேரில் 4 அல்லது 5 உயிரிழக்கின்றனர். ஆகையால் தேசிய நிறுவனங்களுடன் இணைந்து இதய நோய்க்கு சிகிச்சை அளிப்பதற்காக இதய இடையீட்டு ஆய்வகத்தை நிறுவ எதிர்பார்க்கப்பட்டுள்ளது. இலங்கையில் வருடாந்தம் சுமார் 60,000 புதிய நோயாளர்கள் இனங்காணப்படுவதுடன் 4,000 உயிரிழப்புகளும் சம்பவிக்கின்றன. அத்தோடு ஆண்டுதோறும் விபத்துக்கள் காரணமாக 6,000 மரணங்கள் மற்றும் 1,00,000க்கும் மேற்பட்டோர் அங்கவீனமாகியுள்ளனர். நாட்டில் 89% மரணங்கள் தொற்றா நோய் காரணமாக ஏற்படுகின்றன. உலகளவில் வருடாந்தம் தொற்றா நோய் காரணமாக 41 மில்லியன் உயிரிழப்புகள் பதிவாகின்றன. அவர்களுள் 17.2% இதய நோயால் உயிரிழப்பதாகவும் தெரிய வந்துள்ளது. ஆகையால் இவை தொடர்பில் ஆரம்ப சுகாதார சேவை மூலம் பொதுமக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டிய தேவை எழுந்துள்ளது என்றார். இலங்கையின் கடன் திட்டம் தொடர்பான 2வது மீளாய்வு தொடர்பில் சர்வதேச நாணய நிதியத்தின் நிறைவேற்று சபை இன்று கலந்துரையாட உள்ளது. சர்வதேச நாணய நிதியத்தின் தகவல் தொடர்பு துறையின் இயக்குனர் ஜூலி கோசாக் சமீபத்தில் நடந்த செய்தியாளர் சந்திப்பில் 2024 ஆண்டுக்கான 4வது பிரிவின் கீழ் ஆலோசனை நடத்துவது குறித்து செயற்குழு கூட்டத்தில் கவனம் செலுத்தப்படும் என தெரிவித்தார். அத்துடன் கடன் திட்டத்தின் தரத்திற்கு ஏற்ப வெளி வணிக கடன் வழங்குனர்களுடன் இலங்கை விரைவில் ஒரு உடன்பாட்டை எட்டிவிடும் என்று தான் மிகவும் நம்புவதாகவும் அவர் கூறியுள்ளார். மேலும் பணவீக்கத்தை கட்டுப்படுத்துதல், கையிருப்பு அதிகரிப்பு, பொருளாதார வளர்ச்சி போன்றவற்றில்
இலங்கை முன்னேற்றம் கண்டுள்ளதாக அவர் அண்மையில் மேலும் குறிப்பிட்டிருந்தார். கரையோர ரயில் மார்க்கத்தில் இன்று ரயில் போக்குவரத்தில் தாமதம் ஏற்பட்டுள்ளதாக இலங்கை ரயில்வே திணைக்களம் தெரிவித்துள்ளது. களுத்துறை தெற்கு ரயில் நிலையத்திற்கும் கட்டுகரந்த ரயில் நிலையத்திற்கும் இடையிலான சகாரிகா விரைவு ரயிலில் தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக கரையோர மார்க்கத்தில் ரயில் சேவைகள் பாதிக்கப்பட்டுள்ளன. இதனால் பயணிகள் பலர் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர் எனவும் தெரிவிக்கப்படுகின்றது. பொசன் பண்டிகையை முன்னிட்டு அனுராதபுரம், மிகிந்தலை மற்றும் தந்திரிமலை ஆகிய பகுதிகளில் அமைந்துள்ள 11 பாடசாலைகளை எதிர்வரும் 18ஆம் தேதி முதல் 20ஆம் தேதி வரை மூடுவதற்கு வடமத்திய மாகாண கல்வி அமைச்சு தீர்மானித்துள்ளது. அனுராதபுரம் நடுநிலை பாடசாலை, ஸ்வர்ணபாலி தேசிய பாடசாலை, வலிசிங்க ஹரிச்சந்திர மகாவித்தியாலயம், நிவட்டக சேத்திய தேசிய பாடசாலை, சாஹிரா தேசிய பாடசாலை, விவேகானந்தா மகாவித்தியாலயம், தேவானம்பியதிச புறமகாவித்தியாலயம், மகாபோதி வித்தியாலயம், மிகிந்தலை மகாவித்தியாலயம், மிகிந்தலை கம்மலக்குளம் வித்தியாலயம் மற்றும் தந்திரிமலை வித்தியாலயம் என்பவற்றுக்கு இவ்வாறு விடுமுறை வழங்கப்பட்டுள்ளது. விசேட பாதுகாப்பு கடமைகளுக்காக வெளி மாவட்டங்களில் இருந்து வரும் போலீஸ் உத்தியோகத்தர்கள் தங்குமிட வசதி வழங்குவதற்காக பாடசாலையை மூடுவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கனரக வாகனங்களை இறக்குமதி செய்வதற்கு அரசாங்கம் அனுமதி அளித்துள்ளதாக வெளியாகியுள்ள செய்திகள் பொய்யானவை எனவும் வாகனங்களை இறக்குமதி செய்வது தொடர்பில் அரசாங்கம் தொடர்ந்தும் பரிசீலித்து வருவதாகவும் நிதி ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் சியாமலப்பட்டிய தெரிவித்துள்ளார். வாகனங்களை இறக்குமதி செய்வது தொடர்பில் அரசாங்கம் தொடர்ந்தும் பரிசீலித்து வருவதாகவும் நிதி ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் சியாமலப்பட்டிய தெரிவித்துள்ளார். அண்மையில் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். கனகரக வாகன இறக்குமதி அக்டோபர் மாதம் இடம்பெறும் என பொய்யான தகவல்கள் வெளியாகியுள்ளன. வாகனங்களை இறக்குமதி செய்யும் தேதியை அரசாங்கம் இதுவரை அறிவிக்கவில்லை. மேலும் வாகன இறக்குமதிகளை மேற்கொள்வது சாத்தியமா என்பது குறித்தும் அரசாங்கம் ஆலோசித்து வருகின்றது என தெரிவித்துள்ளார். தேசிய நீர்வளங்கள் வடிகாலமைப்பு சபையினால் விநியோகிக்கப்படும் நீரை குடித்து கொழும்பு எளிய மக்கள் வயிற்றுப்போக்கு மற்றும் வாந்தியால் அவதிப்படுவதாக வெளியான செய்திகள் முற்றிலும் பொய்யானவை என தேசிய நீர்வளங்கள் வடிகாலமைப்பு சபை தெரிவித்துள்ளது. முறையான சுத்திகரிப்பு நடவடிக்கையின் பின்னரே மக்களுக்கு குடிநீர் வழங்கப்படுவதாக அதன் உதவி பொது மேலாளர் APRJ விஜயசிங்க தெரிவித்துள்ளார். அத்துடன் சுத்திகரிப்புக்கு பிறகு தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகால் வாரியத்தால் வழங்கப்படும் தண்ணீர் தொடர்ந்து ஆய்வக சோதனைகளுக்கு உட்படுத்தப்படுகிறது. மேலும் நுண்ணுயிரியல் சோதனைகள் மற்றும் அனைத்து ரசாயன சோதனைகள் மேற்கொள்ளப்படுகின்றதுடன் இலங்கை தரநிலையில் அதில் எந்தவிதமான நோய்க்கிருமிகளும் இல்லை எனவும் அவர் குறிப்பிட்டார். கொட்டாவை மகும்புர அதிவேக நெடுஞ்சாலை பேருந்து நிலையத்தில் தனியார் பேருந்து ஒன்று விபத்துக்குள்ளானதில் 5 பேர் காயமடைந்துள்ளனர். இன்று காலை இடம்பெற்ற குறித்த விபத்தில் காயமடைந்தவர்கள் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். தனியார் பேருந்து நிலையத்திற்குள் நுழைய முற்பட்ட போது பேருந்தின் தடுப்பு செயலிழந்ததனால் சாரதியால் பேருந்தை கட்டுப்படுத்த முடியாமல் மற்றொரு பேருந்தில் மோதியுள்ளது. அத்துடன் பேருந்து நிலையம் பலத்த சேதமடைந்துள்ளதுடன் பேருந்து சாரதி கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். கல்வி பொதுத்தராதர சாதாரண தர பரீட்சை விடைத்தாள்களை திருத்தும் பணிகள் இன்று பிற்பகல் 1 மணிக்கு பின்னர் இடைநிறுத்தப்படவுள்ளதாக இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் பிரதம செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இதேவேளை சாதாரண தர பரீட்சை விடைத்தாள்களை திருத்தும் பணிகள் முன்னெடுக்கப்படும் 101 மத்திய நிலையங்கள் மற்றும் நாடு முழுவதும் உள்ள 100 வலய கல்வி அலுவலகங்கள் ஆகியவற்றிற்கு முன்பாக இன்று பிற்பகல் 1 மணிக்கு அதிபர் ஆசிரியர் போராட்டம் பாரிகளவில் நடத்தப்பட உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அதிபர் ஆசிரியர் சம்பள முரண்பாட்டை நீக்குதல், கல்வி சுமையை பெற்றோர் மீது சுமத்துவதை உடனடியாக நிறுத்துதல் ஆகிய கோரிக்கைகளை முன்வைத்தே இந்த போராட்டம் நடத்தப்பட உள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. மேல் சப்ரகமுவ மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் கண்டி, நுவரெலியா, காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது. மேல் மற்றும் சப்ரகமுவ மாகாணங்களில் சில இடங்களில் 75 மில்லிமீட்டர் அளவான ஓரளவு பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகிறது. ஊபா மாகாணத்தில் சில இடங்களில் மாலையில் அல்லது இரவில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது. மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவு பகுதிகளிலும் வடக்கு, வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் திருகோணமலை, ஹம்பாந்தோட்டை மற்றும் மொனராகலி மாவட்டங்களிலும் அவ்வப்போது மணித்தியாலத்திற்கு 40 தொடக்கம் 50 கிலோமீட்டர் வரையான வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடிய
கூடிய சாத்தியம் காணப்படுகிறது. புத்தளத்திலிருந்து கொழும்பு மற்றும் காலியூடாக ஹம்பாந்தோட்டை வரையான கரையோரத்திற்கு அப்பாற்பட்ட கடற்பரப்புகளில் பல இடங்களில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது. நாட்டை சூழ உள்ள கடற்பரப்புகளில் காற்றானது தென்மேற்கு திசையிலிருந்து வீசக்கூடுவதுடன் காற்றின் வேகமானது மணித்தியாலத்திற்கு 30 தொடக்கம் 40 கிலோமீட்டர் வரை காணப்படும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. கடற்பரப்புகள் அவ்வப்போது மிகவும் கொந்தளிப்பாக காணப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. கடலில் பயணம் செய்வோரும் மீனவ சமூகமும் இவ்விடயம் தொடர்பாக அவதானமாக இருக்குமாறு அறிவுறுத்தப்படுகின்றார்கள். இடியுடன் கூடிய மழை பெய்யும் நேரங்களில் கடல் பகுதிகளில் அவ்வப்போது பலமான காற்று வீசுவதுடன் அக்கடல் பிரதேசங்கள் மிகவும் கொந்தளிப்பாகவும் காணப்படும். மேல் மாகாணம் தவிர்த்து சப்ரகமுவ மாகாணத்தில் வாகன வருமான அனுமதி பத்திரத்தை பதிவு செய்ய முடியும் என சப்ரகமுவ மாகாண செயலாளர் மகிந்த எஸ் வீரசூரிய தெரிவித்துள்ளார். சப்ரகமுவ மாகாண சபை இந்த வசதியை கடந்த 3ஆம் தேதி முதல் நடைமுறைப்படுத்தியுள்ளதாக அவர் தெரிவித்தார். இதனால் மேல் மாகாணத்தில் பதிவு செய்யப்பட்ட வாகனங்கள் தவிர்த்து ஏனைய மாகாணங்களில் பதிவு செய்யப்பட்ட வாகனங்களுக்கான வருடாந்த வாகன வருமான அனுமதி பத்திரங்களை சப்ரகமுவ மாகாண வளாகத்தில் பெற்றுக் கொள்ள முடியும். மேலும் ரத்னபுரி மற்றும் கேகாலை மாவட்டங்களில் உள்ள 29 பிரதேச செயலக அலுவலகங்களும் உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். கொழும்பு எந்திரமுள்ள ரயில் கடவையில் இடம்பெற்ற விபத்தில் கணவர் உயிரிழந்ததனை தாங்கிக் கொள்ள முடியாத மனைவியும் அதிர்ச்சியில் உயிரிழந்துள்ளார். கடந்த 8ஆம் தேதி இடம்பெற்ற இந்த விபத்தில் லியன கே கலம் துசார சில்வா என்பவர் உயிரிழந்துள்ளார். இந்த நிலையில் அவரது மனைவி ரசோமா ஹசந்தை திடீர் மாரடைப்பு காரணமாக கொழும்பில் உள்ள தனியார் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். கணவரின் உடலை வீட்டிற்கு கொண்டு வந்த நிலையில் அதிர்ச்சியடைந்த மனைவி நானும் உங்களுடன் வந்துவிடுவேன் என கதறியதாக அங்கிருந்தவர்கள் தெரிவித்துள்ளனர். கணவரின் இறுதிச் சடங்குகளுக்கான ஏற்பாடுகள் முன்னெடுத்து வந்த நிலையில் நேற்று முன்தினம் மனைவிக்கு நெஞ்சுவேலி ஏற்பட்டுள்ளது. உடனடியாக கொழும்பில் உள்ள தனியார் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் துரதிருஷ்டவசமாக அவரும் உயிரிழந்துள்ளார். ரசோமாவின் புத உடல் கடந்த 10ஆம் தேதி நள்ளிரவு களனி கோணவலையில் உள்ள பமுனுவில இல்லத்திற்கு கொண்டு வரப்பட்டதாகவும் தெரிய வருகிறது. ரோமசெல்ல கடலில் மீன்பிடி படகு கவிழ்ந்ததில் 2 மீனவர்கள் காணாமல் போயுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இச்சம்பவம் நேற்றிரவு இடம்பெற்றுள்ளது. சம்பவம் தொடர்பில் விசாரணைகளை மேற்கொள்வதற்காக போலீஸ் குழு ஒன்று சென்றுள்ளதாக ஹபராதுவ போலீசார் தெரிவித்தனர். இத்துடன் சமூகத்தின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.